பத்திரம் தொலைந்து போயிடுச்சா? சர்வே நம்பர் மட்டுமே தெரியும். பத்திர நகலை வாங்க முடியுமா? சிலர் தங்களது சொத்து பத்திரத்தை தொலைத்திருப்பார்கள். அப்படி சொத்து பத்திரத்தை தொலைத்தவர்களிடம் சர்வே நம்பர் மற்றும் பட்டா பதிவு செய்த ஆண்டு மட்டும் தெரிந்திருக்கும். ஆன்லைன் ஈசி அவர்களிடம் இருக்காது. அதே போல் சிலரது தாத்தா பாட்டி பெயரில் சொத்து இருக்கும். பத்திரம் தொலைந்திருக்கும். அவர்களால் பத்திர நகல் வாங்க முடியுமா? சொத்து பத்திரம் தொலைந்தாலும் பத்திர நகலை உங்களால் நிச்சயம் வாங்க முடியும். சர்வே நம்பர் தெரிந்தாலே உங்களால் ஆன்லைனில் ஈசி போட்டு யார் பெயரில் பத்திரம் உள்ளது என்பதை அறியலாம். இது உங்கள் பெயரிலோ அல்லது உங்கள் பாட்டி தாத்தா பெயரிலோ இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியும். பத்திரம் தொலைந்து போனால் பதற்றப்பட வேண்டாம். காவல் நிலையத்தில் சொத்து பத்திரம் தொலைந்தது தொடர்பாக நீங்கள் முறைப்படி புகார் அளிக்க வேண்டும். அந்த புகார் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மிக சரியான தகவல்களுடன் இருக்க வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் புகார் அளித்ததை விசாரிக்கும் காவல்துறை அதிகாரிகள் புகார் மனுவுக்கான FIR நகலை உங்களுக்கு அளிப்பார்கள். அந்த முதல் தகவல் அறிக்கை நகலை தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி நாளிதழ் ஒன்றில் பத்திரம் காணவில்லை என்ற அறிவிப்பு கொடுக்க வேண்டும். பின்னர் 60 நாட்கள் கழித்து காவல் நிலையம் சென்று பத்திரம் குறித்து முறையிட வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் நாளிதழ் விளம்பரம் வெளியிட்டதில் இருந்து 60 நாட்கள் கழித்து பத்திரம் காணவில்லை தொடர்பாக பத்திரம் கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது தொலைந்தது உறுதி போன்று ஒரு சான்று அளிப்பார்கள். அந்த சான்றிதழுடன் சார் பதிவாளர் அலுவலகம் செல்ல வேண்டும். அந்த சான்று காட்டி டூப்ளிகேட் பத்திரம் வேண்டும் என்று சார் பதிவாளரிடம் மனு அளிக்க வேண்டும். அந்த நகலை அதிகாரிகள் உங்களிடம் தருவார்கள். பின்னர் சார் பதிவாளர் காவல்துறை அளித்த சான்றிதழின் அடிப்படையில் நகல் பத்திரத்தில் கையொப்பமிட்டு இன்று முதல் இதுதான் அசல் பத்திரம் என்று அதில் முத்திரை குத்தி தருவார். அதுதான் அடுத்த அசல் பத்திரமாகும். இதற்கு கட்டணம் உண்டு. உரிய கட்டணத்தை செலுத்தி பத்திர நகலை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல இறந்து போன பாட்டி தாத்தா அப்பா அம்மா பெயரில் சொத்து பத்திரம் இருந்து அது தொலைந்து போனாலும் வாங்க முடியும். பத்திரம் இல்லை என்று விட்டுவிட வேண்டாம். சொத்து பதிவு செய்யப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகம், சொத்து உள்ள கிராமம், வார்டு, பிளாக் ஆகியவற்றை கண்டுபிடியுங்கள். பின்னர் சொத்து இருக்கின்ற இடத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள சொத்தின் உரிமையாளரிடம் விசாரித்து அவர்களது சொத்துக்களின் சர்வே எண்ணை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள சர்வே எண் உங்களுடையதாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் பக்கத்தில் உள்ள சொத்து உரிமையாளர்களின் ஆவணத்தை ஒரு நகல் கேட்டு பெறுங்கள். இதன் மூலம் சொத்து ஆவண எண்ணையும் வருடத்தையும் கண்டுபிடித்து விட்டால் சார் பதிவாளர் அலுவலகம் சென்று ஆவண எண்ணையும் வருடத்தையும் அங்குள்ள பத்திர எழுத்தாளர்களிடம் சொல்லி அந்த சொத்து ஆவணத்தின் நகலை தருவார்கள். பெரிய அளவில் எல்லாம் பணம் செலவாகாது. ஆனால் கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.